இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பகுபத உறுப்பிலக்கணம். அதுல நம்ம என்ன பார்க்க போறோம், அரியேன் என்ற வார்த்தைக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அரியேனுங்கிறதுக்கு பிரிக்கணும் பகுபத உறுப்பிலக்கணம். பிரித்தா பொருள் தரணும், அதுதான் பகுதி. சரி, ஏ வந்து எப்படி பிரிக்கலாம், இ கூட்டல் ஏ, இதுதான் ஏ. இ கூட்டல் இங்க வந்து நம்ம ஏ போடக்கூடாது, ஏன்னா இங்க என்ன ஆ என்னும் எதிர்மறை இடைநிலை மறைந்து வருது. கூட்டல் ஏ. மெய்யெழுத்தை வந்து நம்ம பிரிக்க கூடாது. இப்ப ஆ வந்து நமக்கு பகுதி, ஈ சந்தி, ஆ வந்து எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. ஏன் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏன்னா அரியேன் வந்து என்னதான் குறிக்குது, நான் வந்து ஒருத்தவங்க தான், அதனால தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. வெரி குட்மா. அடுத்து கிளர்ந்தங்கிற பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளர் கூட்டல் இங்க இன்னுங்கிறதுனால இத்து போட்டதுக்கு அப்புறம் பிராக்கெட்ல வந்து இன்னுன்னு போட்டுக்கலாம். அடுத்து தேவை எப்படி பிரிக்கணும்னா இத்து பிளஸ் ஆ, இது வரிசையா எழுதிக்கலாம். கிளறுங்கிறது வந்து பகுதி, இத்துங்கிறது வந்து பகுதியை வந்து கிளர்ன்னு தான் பிரிக்கணுமா, கிளர் அப்படின்னு பிரிக்க கூடாதா? ஏன்னா அது மீனிங் பிரித்தால் பொருள் தரணும், அதனால கிளர் அப்படிங்கிறது. இத்து வந்து சந்தி, இந்து வந்து ஆனது விகாரம், ஏன்னா பிராக்கெட்ல இருக்கிறனால இந்து வந்து ஆனது விகாரம். இத்து வந்து இறந்த கால இடைநிலை. வெரி குட். ஆங்கிறது வந்து பெயரச்ச விகுதி. சூப்பர். அடுத்து பார்க்க போறதான தனிந்தது பகுபத உறுப்பிலக்கணம். தனிந்தது வந்து பிரிச்சா பகுதி வந்து பொருள் தரணும், அதனால தனி. எப்பயுமே இந்து வந்தாலும் பக்கத்துல வந்து இத்து சேர்த்துக்கணும். தேவை வந்து எப்படி பிரிக்கணும்னா இத்து பிளஸ் தே பிளஸ் இத்து பிளஸ் லாஸ்ட்ல தூ வந்து படற்கை வினைமுற்றனால தனி வந்து பகுதி, இத்து வந்து இப்ப நான் தனியாங்க எழுதிக்கிறேன். இத்து வந்து சந்தி, இந்து வந்து ஆனது விகாரம். வந்து இத்து வந்து இறந்த கால இடைநிலை.
வந்து சாரியை. வந்து படற்கை வினையற்ற விகுதி. படற்கை வினையற்ற வினைமுற்று ஏன் தூவ வந்து இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்க கூடாதா? பிரிச்சா என்ன? ஏன்னா அது வந்து நிறைய பேரை குடிக்கிறதுனால படற்கை வினைமுற்று விகுதி. ரெண்டாவது அது தூங்கிறதே ஒரு விகுதி தான், நமக்கு தூங்கிறதே ஒரு விகுதி, அதனால அதை பிரிக்க கூடாது. அதே மாதிரி தூவை பிரிக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இன்னொரு விகுதியோ நம்ம பிரிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு எழுத்து என்ன எழுத்து அது? கா. வெரி குட். காவ வந்தாலும் நம்ம அதை பிரிக்க கூடாது, இத்து கூட்டலான்னு பிரிக்க கூடாது. வெரி குட். ஓகேவா? இப்ப 2025 பப்ளிக் எக்ஸாம் வருது நமக்கு. இப்ப நாளைக்கு நமக்கு எக்ஸாம். அதனால இந்த இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு நடத்திருக்காங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா எழுதுங்க. பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.